இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. ரமேஷ் சேதுராமன் சார், நம்ம முன்பே தொடங்கணும். அந்த 30 ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தில் வந்து தமிழ்நாட்டுடைய பங்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு சொல்லி முதலமைச்சர் வந்து பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? போனில் பல தசாப்தங்களாக தமிழ்நாடுங்கிறது வந்து முக்கியமான மாநிலமாக, அது பொருளாதாரம் அப்படிங்கிற அடிப்படையில வந்து நிச்சயமாக ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டாப் 5 ஸ்டேட்ஸ் அதுல வந்து ஒண்ணுங்கிறது மாற்றத்தே கிடையாது. ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, முதல்வர் போய் கேட்கிறாரு, ரெப்ரசென்ட் பண்றாரு அப்படின்னா முதல்ல 3 வருஷம் போகாம இந்த வாட்டி போயிருக்காரு அப்படிங்கும் போது அதை ஒரு அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஆனா இது போயிருக்கிறதுக்கான காரணம் கூட நான் என்னன்னு பாக்குறேன்னா, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் இந்த நேரத்துல வந்து எலெக்ஷனை நோக்கி நம்ம எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கோம் அப்படிங்கிறது இருக்கு. அதனால இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நான் போய் கேட்டேன், ஒருவேளை இதை ஃபண்டு தரலன்னோ ஏதோ சொல்றதுக்காகவும். இப்போ நிதி பகிர்வு அப்படின்னு சொன்னாக்க தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு பொய் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, நாங்க 1 ரூபா கொடுத்தா எங்களுக்கு வந்து 24 பைசா வருது, 25 பைசா வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஆனா மக்கள் கிட்ட எதை நம்ம மறைக்கிறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு வரி 2 ரூபா வந்தா முதல் 1 ரூபாயை நாங்க வச்சுக்கிறோம், அப்புறமா 1 ரூபா சென்டருக்கு போகுது, அதுல இருந்துதான் அதுல வந்து இருக்கக்கூடிய அந்த தொகுப்பு, மத்திய தொகுப்புல இருந்து நமக்கு திரும்ப இந்த பைசா வருது அப்படிங்கிறது தான். ஒரு வளர்ந்த மாநிலமாக எல்லாம் வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, ஒரு வளர்ந்த மாநிலம் நம்முடைய சுயசார்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து திமுக சார்பா ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. சுருக்கமா வாங்கிடுறேன். இந்த குற்றச்சாட்டுக்கு திமுக சார்பா ஒரு சின்ன குறுக்கீடு சொல்லுங்க. இவர் சொல்லுகின்றது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி கணக்குல மட்டும் சொல்றாரு 2 ரூபாயில 1 ரூபாய் நேரடியா வந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனா எக்ஸைஸ் டியூட்டிங்கிற முறையில பெட்ரோலியத்துக்கு இவங்க வாங்குகின்ற நிதியில் இருந்தோ, அல்லது இன்கம் டாக்ஸ்ல இருந்து வரக்கூடிய நிதியில் இருந்தோ, அல்லது செஸ்ன்னு இவங்க வந்து தனியாக வரி வசூல் செய்கின்ற வகையிலிருந்து பெரும் தொகை அதில் ஈட்டப்படுகிறது ஒன்றிய அரசால். அதிலிருந்து எவ்வளவு நிதி தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படுகிறதுங்கிற விளக்கத்தை இவங்க என்னைக்கு கொடுக்கறது கிடையாது. சரி, ஓகே, விளக்கத்தை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இடைமறிப்பு இருக்காது. ஏன்னா ராஜா வந்து பேசிட்டாரு. ஏன்னா அவர் ரொம்ப நேரமும் டைம் கொடுத்தீங்க, அவருக்கு இடைமறிக்கிறதுக்கும் டைம் கொடுத்திருக்கீங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே டைம் கொடுக்கிறேன், நீங்க தாராளமா பேசலாம், பிரச்சனை இல்ல. இடைமறிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒண்ணுக்கும் ஏன்னா பதில் சொல்லணும், பேசலாம். தார்மீக கடமை தான் கூட. ஒரே ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது, பெட்ரோலியத்தை பொறுத்தவரை இவங்க மாநிலத்தில இருந்து மதிப்பு கூட்டுவதின்னு சொல்றாங்க. நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க, என்ன மதிப்பு கூட்டுறாங்க அப்படின்னு. அதாவது பெட்ரோல் விலை 100 ரூபாய்க்கு கடந்துருச்சு நம்ம சொல்லும் போது அந்த மாநிலத்துக்கு எந்த அளவுக்கு இதுல வரி பங்கு இருக்கு. இன்னொரு விஷயம், எந்தெந்த மாநிலங்கள், பாஜக மாநிலத்துக்கு கூட ஆளக்கூடிய மாநிலம் கூட இருக்கு, எந்தெந்த மாநிலங்கள் இன்னைக்கு பெட்ரோலை ஜிஎஸ்டிக்கு கீழே கொண்டு வர தயாரா இருக்காங்க. இந்தியாவிலே மற்ற மாநிலங்கள்லாம் விட்டுருங்க, திமுக கேட்பதற்கு தயாரா இருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த இதை வந்து ஜிஎஸ்டிக்கு கீழே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்காக ரெடியா இருக்காங்களாங்கிறது 2வது கேள்வி. 3வது முக்கியமான விஷயம், பொதுவாக நீங்க எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னாக்க வருமான வரி அப்படிங்கிறது மத்திய இதுலதான் பண்றாங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்க வந்து எல்லாத்துக்குமே நிதியை நீங்களும் ஒதுக்கீடு செய்யுங்கள்னு நம்ம சொல்லும் போது, இப்ப நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியில எப்பவுமே வடகிழக்கு மாநிலங்களை புறக்கணிப்பு செஞ்சிருக்காங்க. அதுக்கு ஓப்பனாவே அவங்க கடந்த பாராளுமன்ற இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸையோ இல்லைன்னா நம்மளுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களையோ வளர்ச்சிக்கான விஷயங்களை செய்யாம ஏன் வச்சிருந்தாங்கன்னு கேட்டா, தட் இஸ் ஆல்சோ ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான இடங்கள்ல வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்காமல் இருப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பேசியதுங்கிறது வந்து வரலாற்றுல பாத்தீங்கன்னா யூபிஏ ஆட்சி காலத்துல செய்யப்பட்டது. அப்போ என்ன கேக்குறேன்னா, இத்தனை ஆண்டுகளாக நம்ம கூட்டணியில இருந்தோம் இல்ல எதுவா இருந்தாலும் தொடர்ந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு இப்போ அதிகப்படியா ஃபண்ட் எதுக்கு ஒதுக்குறாங்கன்னா, அந்த மாநிலங்களும் வளர்ச்சி அடையணும். 50 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மாநிலங்களை புறக்கணிப்பு செய்து அந்த மக்களுக்கு அநீதியை இழைத்திருக்கோங்கிறதையும் நீங்க கவனத்தை கொள்ளணும். தமிழகம் என்ன பெருமை கொள்ளணும்னா, அந்த மாநிலங்களை முன்னேற்றுவதற்கும் நம்ம வளர்ச்சியிலிருந்து நாம வந்து பங்களிப்பு செய்யக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து பங்களிப்பு செய்யக்கூடிய இந்த நிதியானது
மற்ற மாநிலங்களையும் முன்னேற்றுகிறதுங்கிறதுல நம்ம பெருமை கொள்ளணும். ஒண்ணு. அந்த விஷயத்துல முதலமைச்சர் வந்து இன்று பேசும்போது சொல்றாரு, இப்ப மத்திய மாநில அரசுகளுடைய பங்களிப்புல ஒரு திட்டம் கொண்டு வரப்படுதுன்னா மாநில அரசுக்கு வந்து அதிகப்படியான சுமையை வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துறாங்களே அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விமர்சனத்தை வச்சிருக்காரு. இதுல நீங்க ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணணும். முதல்ல நீங்க கடந்த காலங்கள்ல பல திட்டங்களை எடுத்து பாருங்க. மத்திய அரசு அதிகப்படியான நிதி கொடுத்தது படிப்படியாக தான் சொன்னேன். சுயசார்புங்கிற இது விஷயத்துல படிப்படியாக அந்த இது எல்லாத்தையுமே குறைத்து கொண்டு வந்தார்கள்ங்கிறத நீங்க பார்க்கணும். நிச்சயமா மாநிலத்துடைய பங்களிப்பு அதிகமாகி கொண்டிருக்கிறதுங்கிறது. ஆனா நீங்க எவ்வளவு சீக்கிரம் அவற்றைக்கு வந்து அதிகப்படியான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ அவ்வளவு மாநிலத்துக்கான சுமை குறைகிறது. நீங்க கடன் வாங்குறது போன்ற விஷயங்கள் எல்லாமும் குறையும். அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நதிகளை வந்து சுத்தப்படுத்தணும்னு கேட்கறாங்களே, இந்த நதிகள் பாழானதற்கு யார் காரணம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நதிகள்ல வறண்டு போனதற்கு யார் காரணம்னு எல்லாருக்கும் தெரியும். மணல் சுரண்டல்ல இருந்து ஆரம்பிச்சு கழிவு நீர்கள் வந்து நதிகள்ல கலப்பது வரைக்கும் இதற்கு மணல் எடுக்கிறது 4 வருஷம் ஆகுதுண்ணே. நான் வரேன் முடிச்சுட்டு முடிங்க சேதுராமன் சார் முடிங்க. பேசலாம், நீங்க பேசலாம். இல்ல அந்த நதி 4 வருஷம் ஆச்சு மணல் எடுக்கல சார். வர சார் வர சொல்லிட்டு இருக்கீங்க சார். உங்க டைம் ஏன் பொறுமை இல்ல உங்களுக்கு? பொறுமை இல்ல வர சார். ஒரே ஒரு இடைமறிப்பு செய்தேன் ராஜா. சரிங்க பேசலாம். பேசுங்க. இல்ல இந்த மாதிரியாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு போகலாம். முதலமைச்சர் வந்து கிரெடிட்ஸ் கொடுத்த மாதிரி தான் தெரியுது. இந்த கங்கை சுத்தம் செய்யக்கூடிய திட்டமானது வந்து ஓரளவுக்கான வெற்றி வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கிரெடிட்ஸ் தர்றாரு அவரு. ஆமாங்க, உண்மைதான். கங்கை நீங்க சுத்தம் பத்தி சொல்றீங்க. இன்னைக்கு சொல்றேன் நான் வந்து டெல்லி ரீஜன் என்சிஆர்னு சொல்லக்கூடிய ரீஜன் சொல்லக்கூடிய டெல்லி அப்புறம் நொய்டா இந்த ஏரியாலையும் நீங்க போய் பாத்தீங்கன்னா பெரிய நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த பெரிய பெரிய நீர்வழி இடங்கள் எல்லாமே பார்த்தா கூட அங்கேயுமே சாக்கடையா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும் இந்த மாதிரியாக வைத்திருப்பாங்க அப்படின்னு. எல்லா காலத்திலயும் எல்லாரும் ஆட்சி பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப நான் என்ன கேட்கிறேன், நம்ம கிட்ட அற்புதமாக இருந்த நதிகள், நம்ம வந்து போற்றி கொண்டாடக்கூடிய நதிகள்லாம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு? நம்ம வந்து எல்லாவற்றையும் கோட்டை விட்டு இன்னைக்கு திரும்ப வந்து அதுக்கு அதிகமான பணத்தை செலவு செய்து திரும்ப அதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணணும்னு சொல்றோம் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வள்ளல் பச்சைப்ப முதலியார் முதற்கொண்டு பல பேர் வந்து இந்த கூவம் நதி கரையில வந்து தினமும் காலையில் குளித்து விட்டு பூஜை செய்வாங்கன்னு கேள்விப்பட்ட இதுல போய் இன்னைக்கு கூவம்னாலே சாக்கடைங்கிற ஒரு நிலைமையை நோக்கி நம்ம வந்து போயிட்டோம். ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிலையும் இதே மாதிரியான நிலைமை தான் இருக்கு. முதலமைச்சர் சொல்றது வந்து ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல வந்து சொல்றாரு அவரு. ஒரு நிமிஷம் இதுவரை கூவத்தை சுத்தம் செய்வதற்காக இந்த அரசுகள் மாறி செலவழிக்கிறேன்னு சொல்லி எவ்வளவு பணத்தை விரயம் செய்தார்கள், அதுல எவ்வளவு ரிசல்ட் காமிச்சிருக்காங்கன்னு மட்டும் நீங்க என்னோட ஒரே கேள்வி அவ்வளவு மட்டும்தான். நீங்க 5% சுத்தம் செஞ்சு நாங்க காமிச்சிருக்கோம்னு சொல்லுங்க. நீங்க சொல்ற வாதத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன். இதுல திரும்ப நம்ம பார்க்கக்கூடிய விவகாரம் என்னன்னா, நம்ம நிதி கேட்கிறோம் எல்லாமே. நான் திரும்பவும் சொல்றேங்க, ஒரு தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு தமிழனாக என் மாநிலத்துக்கு அதிகமா நிதி கிடைக்கணும், இன்னும் வந்து டெவலப்மெண்ட் இருக்கணும். ஆனா நம்ம வந்து ஒரு இந்தியனாகவும் ஒரு நியாயமாக எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன், இப்போ அரிசி வந்து ரேஷன் கடையில போடுறாங்க. இது அத்தனையும் மத்திய தொகுப்பில இருந்து எவ்வளவு வருகிறது, மாநிலத்தில இருந்து எவ்வளவு தொகுப்பு, அந்த தொகுப்புல இருந்து எவ்வளவு வருதுன்றது தயவுசெய்து சொல்லுங்க. முழுக்க அந்த அரிசி விவகாரத்தை மொத்தமா மத்திய அரசு கிட்ட தான் வருது, இப்ப மாநில அரசுல இருந்து கிடையாது. இந்த மாதிரியாக பல விஷயங்களை நம்ம எடுத்துக்கொண்டே போயிட்டு வரிசையா போலாம். இல்ல அந்த விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னா, சென்சஸ் எடுக்காதனால கிட்டத்தட்ட 10 கோடி பேர் வந்து இன்னுமே அந்த விஷயங்களை பெறாமல் வந்து தவிர்க்கப்பட்டே வராங்க அப்படிங்கிறாங்களே சார். அதையும் நம்ம பார்க்கணும்ல. இல்ல அதுவே தவறான ஒரு விஷயம். முதல்ல சென்சஸ் எடுக்க வேண்டியது முக்கியம், இதுக்கு இதெல்லாம் வேற விஷயம். ஆனா நம்ம நாட்டுல இப்ப ஆதார்னு ஒண்ணு இருக்கு. இதே மாதிரி நீங்க பிறப்பு இறப்பு போன்றவற்றை பதிவு செய்கிறோம்னு இருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கும் போது இந்த மாதிரியாக ஒரு விஷயம் சொல்வது ஏற்புடையதாங்கிற ஒரு இல்ல நீங்க சொன்ன விஷயங்கள் மூலமா வந்து ஒரு நபருடைய ஒரு குடும்பத்துடைய சமூக நலன்ல எப்படி இருக்காங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு ஆதார் இல்ல மற்ற விஷயங்கள் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஏங்க எல்லாத்துக்குமே நான் திரும்பவும் சொல்கிறேன், ஓரளவுக்கு மத்திய மாநில அரசுகளிடம் ஓரளவுக்கு தரவுகள் இருக்கு அப்படின்னு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது, மாநில அரசு சொல்லுதுன்னா அது எந்த டேட்டா வச்சு சொல்றாங்கன்னு நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்பு. நேரடி வேலை வாய்ப்பை கூட விட்டுருங்க, அது இல்லாமல் மறைமுக வேலை வாய்ப்பு போன்ற பல விஷயங்கள் ஒன்னொன்று நீங்க கணக்குல எடுத்தீங்கன்னா ரொம்ப இவங்க எந்த பேஸ் பண்ணி சொல்றாங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி.
இந்த மாதிரியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் திரும்பவும் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய அதே மாதிரி இங்க போய் இப்ப முதல்வர் அவர்கள் பேசும்போது முதல்வரும் பிரதமரும் உரையாடல வந்து நம்ம வந்து இந்த ஸ்கிரீன்லயும் பாக்குறோம், நம்ம வந்து மீடியாலையும் பார்த்தோம். எல்லாமே வந்து ஒரு கார்டியலா இருக்குங்கிறதுலாம் இருக்கு. இது அரசியல் இருக்கு. அரசியலை தாண்டி நிச்சயமா வந்து ஒரு முதல்வராக அவருக்கு வந்து இந்த மாநிலத்துடைய இதுல வந்து ஒரு நிச்சயமா மாநிலத்தில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதுக்குண்டானதை செய்வார்னு இருக்கு. அதை தாண்டி அரசியலும் செய்வார்கள்ங்கிறதும் இருக்கு. அதையேதான் நான் வந்து பிரதமருக்கும் நான் பொறுத்து பார்க்கிறேன். அதுல வந்து அவருக்கு வந்து தேச நலன்கிறது மட்டும் இல்லாம இப்ப தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வந்து நிச்சயமா அவங்களுக்கு ஒரு போக்கஸ்ல இருக்கணுங்கிற அளவுல இருக்கு. இன்னொரு நான் சொன்னும் போது எனக்கு ரொம்ப ஒரு வியப்பா இருந்தது. நீங்க ரயில்ல போட்டா எதுக்காக ரயில் டெவலப்மெண்ட்னு கேட்டா கொடுக்குறாங்கன்னு கேட்டா வடநாட்டுல இருக்கவங்க இங்கே வரணும்னு சொல்றாங்க அப்படின்னு. இது வந்து எந்த விதமான ஒரு ஏற்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன் வந்து கடந்த ஆண்டு பங்கேற்காமல் இந்த ஆண்டு பங்கேற்கிறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது பிரச்சனைகள் அதிகமாயிருச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறிப்பிடுறாரு. பிரச்சனைகள் அதிகமா என்ன கேட்கிறேன் இல்லங்க, 3 விஷயங்க. ஒண்ணு, பிரச்சனையை பேச போறீங்க, இல்லைன்னா வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி பேச போறீங்க. கம்ப்ளைண்ட் பண்ண போறோம், இல்லைன்னா வந்து நாங்க இது தேவைன்னு கேட்க போறோம்னா இது பிரச்சனை வந்தா மட்டும்தான் நீங்க போகணுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கடந்த காலங்கள்லயும் நீங்க இதே அரசியல் இதுல சொல்லிட்டு இருந்தீங்க, மத்திய அரசு நிதி கொடுப்பதில்லை, இது எதுவும் முறையா நடக்கிறது இல்லைன்னா சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க அதையே போய் அங்க பதிவு செய்துட்டு வந்தீங்க. இன்னொரு சகோதரர் ரொம்ப அழகா சொன்னார், அங்க அதிமுக பேசும்போது சகோதரர் சொன்ன விஷயத்துல ரொம்ப அழகா சொன்னார். அந்த ப்ரிப்பேர்ட்னஸ், நீங்க அங்க போய் உங்களுடைய பிரசன்ஸை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு அதுல வந்து மத்திய அரசுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அழுத்தம் எந்த அளவுல எந்த மாதிரியாக இருக்கிறதுல ஆரம்பிச்சு எல்லாமே இருக்கு. அதே மாதிரி கோரிக்கைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்துல நிச்சயமா அதுக்கான ஒரு விஷயமும் இருக்கு. இப்ப நான் பிஎம்சி விவகாரமா இருக்கட்டும், நம்ம நிறைய விவாதிச்சிருக்கோம் கடந்த காலங்கள்ல அப்படிங்கறதும் இருக்கு. ஆனா என்னுடைய விஷயம் என்னன்னாக்கா, திரும்பவும் நான் சொல்றேன், முதல்வர் அவர்கள் அங்கே போய் பங்கேற்றது வரவேற்கத்தக்கது. அங்க போய் அவர் வந்து கேட்கறதுங்கிறது தார்மீக உரிமைங்கிற அடிப்படையில அவர் போய் கேட்கிறாருங்கிறது இருக்கு. ஆனால் அது அரசியலை தாண்டி இருக்க மாநிலத்தின் நலன் அப்படின்னு நோக்கி நம்ம போறோம் அப்படின்னு உண்மையிலேயே இருக்கும் பட்சத்துல அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் இங்கே நடக்கக்கூடியது 3 வருஷம் விட்டுட்டு இன்னைக்கு போனதுக்கான காரணங்கள் அதை வைத்து இங்க மாறி மாறி குற்றம் சுமத்துவது, இவங்க செய்யல அவங்க செய்யல, கேட்டா நேரா வந்து நம்ம வந்து அதிமுகவின் கூட்டணி அப்படிங்கிற திசையை நோக்கி நம்ம போறோம். அதிமுக கூட்டணி அப்படின்னு நான் கேட்டாக்க, கடந்த காலங்கள்ல வந்து யூபிஏ காலகட்டத்துல காங்கிரஸ் கூட தான் தமிழ்நாட்டை பலவாறாக வஞ்சித்தது. அன்றெல்லாம் வாய மூடிக்கொண்டு ஏன் சும்மா இருந்தார்கள்? இன்று வரைக்கும் 20 வருஷமா ஏன் அப்போ அவங்களோட கூட்டணியில தொடர்றீங்கிற கேள்வி இல்லாம முடிச்சுட்டா. இப்ப நம்ம மாறி மாறி கேள்வி கேட்டுக்கொண்டே போகலாம். ஆனா நான் சொல்வது, கொஞ்சம் அரசியலை ஒதுக்கி வைத்து விட்டு நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் லென்ஸ்ல பார்த்தோம்னா, பேலன்ஸ் வியூல பண்ணோம்னா எல்லாமே சரியா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகே, சேதுராமன் சார் பதில் சொல்லுங்க. ஒரு கேள்வி வச்சிடுறேன். 41 விழுக்காடு வந்து வரிப்பகிர்வு வந்து கொடுக்க வேண்டிய காலகட்டங்களில் 33.16% தான் கொடுக்குறாங்க. இன்னும் வந்து அடுத்த காலகட்டங்களில் 50% வந்து நீங்கள் ஏற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறார் இன்றைக்கு. இல்ல கேட்கறது 100% கூட கேட்கலாம், அது விட்டுரும். இல்ல ஃபிக்ஸ் பண்ண பர்சன்டேஜ் கொடுக்கலங்கறதான பிரச்சனையா இருக்கு. அது வந்து சரி, தொடர்ந்து பல இடங்கள்ல வந்து இது விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணு, சகோதரர் சொல்லாம கடந்து போன விஷயம், இவர் வந்து எக்ஸைஸ் டியூட்டி பத்தி சொன்னார். தமிழ்நாட்டுக்கு இங்க வந்து மதிப்பு கூட்டல் வரி மூலமா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வரி எவ்வளவு வருது, அதுவும் குறிப்பா சொல்லணும்னா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளவு வாங்குறாங்கிறத சொல்லாம கடந்து போயிட்டாரு அவர். ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், பெட்ரோல் விலையும் டீசலுக்கு 5 ரூபா குறைப்போம், பெட்ரோலுக்கு குறைப்போம்னு சொன்னவங்க பெட்ரோல் 5வது ஆண்டுல அடி எடுத்து வச்சாச்சு. 4 ஆண்டுகள் முடிஞ்சு இது வரைக்கும் 50 பைசா இல்ல 25 பைசா குறைச்சிருக்காங்கன்னு இவங்களை சொல்லுங்க. இல்ல எவ்வளவு பெட்ரோலுக்கு குறைச்சாங்க குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. வந்ததும் பெட்ரோலுக்கு நாங்க குறைச்சோம்ங்கறாரு. என்னைக்கு எப்ப குறைச்சாங்கன்னு கேளுங்க. பெட்ரோல் ஒரு தடவை குறைச்சிருக்கோம், வந்த உடனே குறைச்சிருக்கோம். ஒரு தடவை குறைச்சிருக்கோம் மட்டும் தான் குறைச்சீங்க. இவங்க இப்ப 2 ரூபாய் ஏத்திருக்காங்களே. இந்த போன மாசத்துல 2 ரூபாய் நீங்க ஏத்திருக்கீங்க. நீங்க எங்களை குறைச்சதை கேக்குறீங்களே. நீங்க 2 ரூபாய் ஏத்துனதை நான் இப்ப சொல்றேன். எந்த தேதிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்றேன். நீங்க இதை சொல்லாதீங்க. நீங்க இருங்க ஒரு நிமிஷம். இப்ப ஏத்தி இருக்கீங்க சார். நீங்க ஏப்ரல் 8ஆம் தேதி 2025ல 2 ரூபாய் கூடுதலா இப்ப ஏத்தி இருக்கீங்க. நீங்க
ரைட், அதுல ஏத்துறது இல்ல. எதுக்கு ஏத்துறீங்க? எதுக்கு சார் ஏத்துறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. கரெக்ட் கேட்டீங்க. பால் விவகாரத்துக்கு வருவோம். நீங்க அது கேட்டதுனால கேக்குறேன். ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அது இப்ப போட சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க போட்ட இதுல வந்து பிரைஸ் எவ்வளவு ஏத்துனீங்கிற ஒரு விவகாரம் இருக்கு இல்லையா சார்? நீங்க ஏத்துறதுனாலதானே இங்க ஏறுது, இல்லன்னா எப்படி ஏறும்? நீங்க அங்க ஏத்துறீங்க, எக்ஸைஸ் டியூட்டி ஏத்துறீங்க, எக்ஸைஸ் டியூட்டி மேல வர வேட் ஏறதானே செய்யும். இல்ல எக்ஸைஸ் இல்லைங்க. நீங்க ஏன் எக்ஸைஸ் டியூட்டி ஏத்துறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க சார். இருக்கட்டுங்க, அது இருக்கட்டுமா, நீங்க எவ்வளவு வேணாலும் ஏத்திக்கலாம், உங்களை கேள்வியே கேட்க கூடாது. நாங்க ஏத்துறது இந்த ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸ் ஏறுறத மட்டும் நீங்க கேள்வி கேட்பீங்க. சரி சார், ஒரு நிமிஷம் இல்ல மாநிலத்துடைய இப்ப நீங்க வந்து எல்லாமே வந்து இப்ப இந்த நீங்க வரி கொடுக்க மாட்டீங்க, டாக்ஸ் ஏத்திக்கிட்டே போவீங்க, அது மேல எங்களுக்கு வர வரி வருவாயை நீங்க நிறுத்துவீங்க. எதுவுமே நியாயமா இல்லையே, ஒருதலை பட்சமாவே இருக்க நீங்க பேசுறது எல்லாமே. கூட அலோவ் பண்ணல நெறியாளரும். நீங்க முடிங்க. இல்ல நீங்க தப்பா பேசும்போது கேட்டுதானே ஆகணும். அவர் வந்து எடுத்து சொல்லிட்டேன். நீங்க பேசலாம் சேதுராமன், நீங்க பேசலாம். வந்து கருத்து போய் சேரக்கூடாதுன்னு நீங்க பேசுங்க. நீங்க பேசல இல்ல திரு ராஜா ப்ளீஸ். சேதுராமன் நீங்க முடிங்க, நேரம் இல்ல, அவ்வளவுதான். பேசலாம். சொல்லக்கூடியது இப்போ இவர் வந்து சொல்றாரு எக்ஸைஸ் டியூட்டி ஏத்திட்டீங்க அப்படி. இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்போ லேட்டஸ்ட் நிலவரங்கள் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகளாவிய விஷயங்கள். இப்ப நான் என்ன கேக்குறேன், போர் போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், ராணுவ தளவாடங்கள் வாங்க ஆரம்பித்து தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரைக்கும், இல்லன்னா நம்மளுடைய DRDO, இஸ்ரோ, இப்ப பல விஷயங்களுக்கும் நிதி எங்க இருந்து போகுது, மாநிலத்துல இருந்து போதா, அது எல்லாமே முழுக்க அதற்கு இவங்களும் நாங்க பங்கீடு கொடுக்குறோம் அப்படிங்கறதான சொல்றாங்க. நம்ம அது மட்டும் ஏன் பிரிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு? தேச பாதுகாப்பு, இது நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து மிக முக்கியமான துறை இல்ல. ஒரு நிமிஷம், அதுல மாநிலம் வாங்கக்கூடிய வரியில இருந்து பங்களிப்பு கொடுக்குறாங்களா? கிடையாதுல்ல. மத்திய சார் ப்ளீஸ் ராஜா சார் முடிச்சிருங்க சேதுராமன் முடிங்க. இப்போ அந்த நீங்க கொடுக்கக்கூடிய ₹1 சொன்னீங்க பாத்தீங்களா, மத்திய அரசுக்கு கொடுத்தோன்னு, அதுல இருந்துதான் உங்களுக்கும் பணங்களை இதை கொடுத்துட்டு டீம்ஸுக்கும் ஒதுக்கிட்டு பொதுவா தேசத்துல வந்து இருக்கக்கூடிய எந்தெந்த வளர்ச்சி அடையாத மாநிலங்களுக்கு இப்போவான நீதி, அத சமூக நீதின்னு சொல்றோம். அது எல்லாம் இல்ல. அப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, மத்திய அரசு வந்து எல்லாத்துக்குமே சரிசமமா வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல சார். ஆனா மத்திய அரசு எல்லாத்துக்கும் சரிசமமா பகிர்ந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. இல்ல இது வந்து எந்த மாநில அரசு குடிச்சுன்னு சொல்லி கேக்குறது சரியா இருக்குமா? கிடையாது, ஃபேர்னஸ்னு வச்சுக்கணும். நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நம்ம ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறோம். சமத்துவம்ங்கிறது வேற, ஆனா ஃபேர்னஸ்னு சொல்றோம் இல்லையா? இப்ப நான் சொல்ற வளர்ந்த ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல சொல்றேன், எவ்வளவு நாளைக்கு சார் யூபிக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க? அதெல்லாம் வளர்ற மாநிலமா? சரி, இவங்க சீரழிச்சு வச்சிருக்காங்க இவங்களுடைய ஆட்சியில. வளர்ச்சிக்கு வளர்ச்சியில ஏதாவது ஒரு பாராமீட்டர் யூபி வளர்ந்திருக்குன்னு முடிச்சிருங்க சார். ஒரே ஒரு கேள்வி மட்டும், இந்த 4 ஆண்டுகள்ல யூபி எந்த பாராமீட்டர்ல இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டதெல்லாம் முன்னாடி வந்து ரெண்டு பேர் பேசினா புரியாது. சுருக்கமா முடிச்சிருங்க சேதுராமன், முடிச்சிருங்க சேதுராமன் முடிச்சிருங்க. முடிக்கிறதுனா என்னங்க, நான் வந்து இப்ப ரெண்டாவது இது சொல்லக்கூடியது வளர்ந்து சொன்னேன். ஒரு வளர்ந்த மாநிலம்னு சொல்றோம்னா அது ஒரு மகன் வந்து படிச்சு வேலைக்கு போகக்கூடிய மகன் ஈக்குவேட் பண்ணிக்கணும். அவனுக்கு வந்து மேல படிக்கணும், 1000 விஷயங்கள் இருக்கு. ஆனா வளராத மாநிலங்கள்ல நம்ம சொல்லக்கூடிய இப்பதான் வந்து கல்வி அறிவு பெறுவதற்காக ஸ்கூலுக்கு போறதுக்கு இல்ல காலேஜுக்கு போற ஒரு மகன் வச்சிருக்க, நீங்க அவனுக்கு ஃபீஸ் கட்டுற, நீ அவனுக்காக அதிகம் செலவு பண்ற, நான் சம்பாதிக்கிறதுல பங்களிப்பு அதிகமா கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு தலைமகன் சொன்னாக்க, கடந்த காலங்கள்ல வந்து அந்த மகனுக்கும் செலவு செய்யப்பட்டதுங்கிறத வந்து பெற்றோர் வந்து அப்போ அந்த சமயத்துல அதிகப்படியாக செலவு செஞ்சிருக்காங்க. அதனால அனைத்து பெற்ற பிள்ளைகள் அத்தனைக்கும் எப்படி ஒரு கடமை வந்து இந்த தாய்க்கோ தந்தைக்கோ செய்வதற்கு இருக்கோ, அதே மாதிரியான விஷயம் தான் இந்த மாநிலங்களுக்கு நிதி பகிர்வோ மற்ற விஷயங்களோ வந்து மத்திய அரசு செய்ய வேண்டியதும் இருக்கிறதுங்கிறதுதான் இருக்குங்கிறதும் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது அதை விட்டு நம்ம வந்து நமக்கு ஒரு சார்பாக மட்டும் பேசுவதுங்கிறது ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்குமாங்கிறது மக்கள் பார்வைக்கு. நன்றி.